சாமி எல்லாரையும் காப்பாத்துப்பான்னு பயபக்தியோட PM நரேந்திர மோடி அவர்கள் பூஜை பண்ணிருக்காரு. இந்த வீடியோ அண்ட் போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. PM நரேந்திர மோடி அவர்கள் கணபதி பூஜையில கலந்திருக்காரு. நம்ம இந்திய நாட்டுடைய தலைமை நீதிபதியான CJI DY சந்திரசூட் இவருடைய வீட்டுக்கு தான் PM நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காரு. அவங்க வீட்டுல கணபதி பூஜையில நரேந்திர மோடி அவர்கள் கலந்துகிட்டாரு. ட்ரெடிஷனலா போயிருக்காருங்க. மகாராஷ்டிரியன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு கேப் மாதிரி இருக்கு, அதை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த கணபதி பூஜையில கலந்துக்கிட்டு அவரும் சாமிக்கு பூஜை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. கடல்ல கரைக்கப்படக்கூடிய விநாயகர் சிலையின் தலையில வீற்றிருக்கு 15 கோடி ரூபாய். அனந்த் அம்பானி அவர்களுடைய செயலால மெய் சிலிர்த்து போன விநாயகர் பக்தர்கள் 20 கிலோ அளவிலான பிரம்மாண்ட கிரீடம் 2 மாதங்களா தயாரிக்கப்பட்டு விநாயகர் சிலைக்கு வழங்கப்பட்டிருக்கு. 11 நாள் நிகழ்வுக்காக இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காரு அனந்த் அம்பானி. இந்தியாவுடைய முக்கிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அவர்களுடைய இளைய மகன் அனந்த் அம்பானி அவர்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ அளவிலான பிரம்மாண்ட தங்க கிரீடத்தை வழங்கி இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாதங்களா இந்த பிரம்மாண்ட கிரீடம் உருவாக்கப்பட்டு பிள்ளையாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மும்பையினுடைய ரொம்பவே புகழ்பெற்ற லால் பக்த ராஜா அப்படின்ற இந்த பிள்ளையார் சிலைக்கு தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தங்க கிரீடத்தை வழங்கி இருந்திருக்காரு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பையில் இருக்கக்கூடிய லால்பாக் அப்படின்ற பகுதியில் வைக்கப்படக்கூடிய இந்த பிரம்மாண்ட விநாயகர் சிலை தான் லால் பக்த ராஜா அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படிப்பட்ட பிரம்மாண்ட பிள்ளையார் சிலைக்கு ஏற்ற மாதிரியே பிரம்மாண்டமான முறையில 2 மாதங்களா தயாரிக்கப்பட்ட இந்த தங்க கிரீடம் சூட்டப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளா இங்க தன்னுடைய சேவையை செஞ்சுட்டு வராரு அனந்த் அம்பானி அவர்கள். இங்க இந்த மாதிரி நன்கொடை தரது மட்டும் இல்லாம விழால கலந்துகிட்டு கடல்ல விநாயகர் சிலையை கரைக்கக்கூடிய நிகழ்விலையும் இவர் பங்கெடுக்கிறாரு. இவருடைய இந்த செயல் விநாயகர் பக்தர்கள் மத்தியில பெரும் சந்தோஷத்தையும் மெய்சிலிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 10 நாள் நிகழ்வுக்காக இப்படி ஒரு செயலை செஞ்சு எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காரு அனந்த் அம்பானி. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும்.